ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெத்திலி குருமா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் நெத்திலி குருமான்னு சொல்லலாம், நெத்திலி தித்திப்புன்னும் சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ நெத்திலியை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நான் வந்து ஒரு 5 பூண்டு போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன், ஒரு 2 பச்சை மிளகாவையும் போட்டு, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு, ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறுனதும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுலேயே நம்ம தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது வதங்கி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து திக்கானதுக்கப்புறம் நம்ம இந்த க்ளீன் பண்ணி வச்ச நெத்திலியை போட்டுக்கலாம். நெத்திலி போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சா போதும், மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.